அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எல்லாம் ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிற மாதிரி சந்தை இருக்குது. இதற்கு காரணம் நம்ம முன்பே பார்த்துட்டு வந்தது தான். ஒரு டிராஃபிக் ஜோன், நம்மளுக்கு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ஒரு டிராஃபிக் ஜோனோட அடிப்படையில் இருக்கிறதுனால சந்தையோட நகர்வு மெதுவாக இருக்கும். அடுத்தது சந்தையில் ஒரு நியூஸ் இம்பேக்ட் பயம் இல்லாதனால ஹெட்ஜிங் பண்ணுறது குறைவாக இருக்கிறது. அதனால் இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கிறனாலையும் ஒரு மந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம பல வீடியோக்களில் பதிவு பண்ணிகிட்டே வர்றோம். இதை யாரெல்லாம் பின்பற்றி ஆய்வு செய்தார்களோ அவர்களுக்கு உண்டான விளக்கம் தெரியும். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஹையுக்கும் லோவுக்கும் ஒரு 80 புள்ளி தான் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 80 புள்ளி நிஃப்டியோட ஸ்பாட் ஏறுனதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனும் அதே மாதிரி 80 பாயிண்ட் கொடுக்காது. அப்போ ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ரியாக்ஷனும் ஓடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ரியாக்ஷன். அப்போ ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் அந்த ரியாக்டே பண்ணக்கூடிய வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல முழு நேரம் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு பிரேக் அவுட், நான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு தேடி, ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஆனால் ஒரு ஒன் சைடு மார்க்கெட், ஒரு முக பயணம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் வியாபாரம் செய்ய முற்படுவாங்க. அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒன் சைடு இம்பேக்ட் இல்லாமல் மார்க்கெட் மந்த நிலையாக போகும்போது மார்க்கெட் மேலேயும் போகாது கீழேயும் போகாது. அதாவது மெல்லவும் முடியல துப்பவும் முடியலங்கிற மாதிரி இது லாபத்திலையும் கொடுக்க விடாது, நஷ்டத்திலையும் கொடுக்க விடாமல் மார்க்கெட் நம்மளை சோதனை காலமாக சோதித்து பார்க்கும். அப்போ இந்த இடத்துல வியாபாரம் செய்வதை விட வியாபாரம் செய்யாமல் வெளியிலிருந்து பார்வையாளராக இதனை ரசிப்பது மிக சிறப்பு. ஏன்னா வாய்ப்பு இல்லாத அன்னைக்கு வாய்ப்பை தேடுவதை விட வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதனால தான் இதனை ஆய்வு செய்யணும். ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது குறிப்பிட்டு தினமும் நம்ம அதுக்கு உண்டான மரியாதை மதிப்பு கொடுத்து பேசுவதன் காரணம் இதுதான். அப்போது நிஃப்டி ஸ்பாட்டே ஒரு நாள் பயணம் 80 புள்ளி. அப்போது ஃப்யூச்சர் பாருங்கள், இப்போ ஸ்பாட் 80 புள்ளினா ஃப்யூச்சரோட ஹை லோ பார்த்திங்கன்னா 82 புள்ளிகள். அப்போ நிஃப்டிக்கும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு சம பயணம் தான் இருந்துள்ளது. அப்போது இங்கே ப்ரீமியம் கரைவு இல்லாததுனால நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ புட் ஆப்ஷன் டைம் வேல்யூ நம்ம ஆவரேஜ் பண்ணணும், அதாவது அதனை பார்க்க வேண்டும். இப்போது மார்க்கெட் எதிராளியை தீர்மானிப்பது எப்படி? ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த எதிராளியோட பலவீனம் பலம் நம்மளுக்கு தெரியணும். இப்போது டைம் வேல்யூ ஒரு அளவுக்கு சீரடைந்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 17,750 கால் 42 ரூபா 49 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. 18,750 புட் பார்த்தீங்கன்னா 39 ரூபா 37 ரூபாய்க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போது ஒரு அளவுக்கு டைம் வேல்யூ குறைந்திருக்கு. ஏன்னா டைம் வேல்யூ குறைந்தே ஆகணும். காரணம் என்ன? நாளை தினம் எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால இருக்கிற டைம் வேல்யூவை சமநிலை பண்ணியே ஆகணும், செய்தே ஆக வேண்டும். அடுத்தது ஹெட்ஜ். நேற்று 18,700 காலும் 18,700 புட்டும் ஸ்ட்ராடலாக இருந்தது. இப்போது ஸ்ட்ராங்கலாக மாறி இருக்கு. அப்போது என்ன ஆயிருக்கு? எல்லை உயர்வு அடைந்துள்ளது. அப்போ 18,700 கால் அண்டு புட் இது ரெண்டு ப்ரீமியமே 21 ரூபா 25 ரூபா மொத்தமாக 46 ரூபா ப்ரீமியம் வருது. அப்போ 18,700 18,800 46 ரூபாய்ங்கும்போது 18,664 அப்படிங்கிற இடமும் 46 புள்ளிகளும் போது 18,654 இந்த பக்கம் 18,846. அப்போது இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிற வரை நீங்கள் லாங் ஸ்ட்ராங்கல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, லாங் ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு, லாங் ஸ்ட்ராங்கல்னால் கால் மற்றும் புட் இரண்டுமே இணைந்து பை செய்வது. அப்போ ரெண்டுமே பை பண்ணும்போது அவங்க 46 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளுக்கு 2,300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்களுக்கு எப்போ லாபம் வரும்னா, நாளைக்கு 18,654க்கு கீழோ
அல்லது 18,846க்கு மேலோ சென்றால் மட்டுமே லாபம் வர வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு நஷ்டமே. அப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கல் கொடுத்தவங்களுக்கு 18,700 18,800க்குள் உட்பட்டால் இது ஜீரோவாக மாறும். அல்லது இந்த கேப்புக்குள்ளே 18,654 18,846க்குள்ளே இருக்கிற வரை அவர்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற இடம் தான் இப்போது மார்க்கெட் ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் இருந்துள்ளது. இம்ப்ளைடு வாலிட்டி இது வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்குது. இப்போ நினச்சி பாருங்கள், 17,700 to 18,800 100 இருக்கணும் உண்மையான விலை. இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, அதாவது 18,700க்கும் 18,800க்கும் உள்ள தொலைவு 100 ரூபாய். அப்போ இங்கே 74 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 68 ரூபாய் இருக்கிறாங்க, 142 ரூபாய். அப்போ 100 ரூபாய் இருக்கிறவங்க 142 ரூபா, அப்போ 42 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூவை கரைக்கக்கூடிய வாய்ப்புக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கும். அப்போ இப்போ தற்போதைக்கு மார்க்கெட் முடிவுற பிளேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 18,654 18,846க்குள்ள மார்க்கெட் முடியிருக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைய அட்டவணை சொல்கிறது. மார்க்கெட்டோட குறிகள் என்ன, 18,711 to 18,792, வைட் ரேஞ்ச் 18,669 to 18,831, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,774, 18,792, 18,821, சப்போர்ட் லெவல் 18,732, 18,711, 18,678 இருக்கும். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஹையுக்கும் லோவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 250 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மொமெண்டம். நானே சொல்லியிருந்தோம் 43 நானே அப்படிங்கிறது ஒரு பெருமிதமான சொல்ல. நான் சொல்லியிருந்தது 43,900 44,500க்குள்ள பல ஹெட்ஜிங் இருக்கிறதுனால, அருகாமையில் ஹெட்ஜ் இருக்கிறதுனால, இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கிறதுனால மார்க்கெட் ஸ்லோ டவுனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இன்றைக்கி பயணம் நடந்துள்ளது. இப்போ நம்மளுக்கு இன்னும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரேடல் 44,400 கால் 400 புட் இருக்காங்க. இப்போ இதனுடைய ப்ரீமியம் 280 புள்ளிகள் அப்படிங்கும்போது 43,720 44,280 இதுதான் இப்போதைக்கு ரேஞ்சாக இருக்கிறது. 44,000 அப்படிங்கிறது நடுநிலை, 44,000 புட் நம்மளுக்கு 110 ரூபாய் அப்படிங்கும்போது 43,890, 44,000 கால் 174 44,170 இந்த தடுப்புகளில் சந்தை இருக்க போகிறது. அப்போ இதுதான் 0 to ஹீரோக்கு இம்பேக்டடான ஜோனாக இருக்க போகிறது. இம்ப்ளைட் வாலிட்டி இது கொஞ்சம் கால் சைடு அதிகரித்துள்ளது, புட் சைடு வந்து குறைந்துள்ளது. நம்மளுக்கு 43,882 to 44,155, வைட் ரேஞ்ச் 43,727 to 44,273. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,992, 44,155, 44,268. சப்போர்ட் லெவல் 43,969, 43,882, 43,747. இது ஆப்ஷன் பையர் கொந்தளிப்பு அப்படிங்கிறது காரணமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றை முடிவுற்ற விலையிலிருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் குறைந்துள்ளது. அப்போ இந்த 100 ரூபாய் குறைந்ததற்கு இங்கே பாருங்கள், கால் சைடு அப்படியே கரைஞ்சிருக்கு, புட் சைடோட ஏற்றம் பாருங்கள், இதுதான் நிலைமையே. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி சந்தையில் டிகே நடைபெறுது, எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதனை புரிந்து கொண்டாலே நீங்கள் சிறப்பாக வணிகம் செய்ய முற்பட முடியும். நம்ம இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். ஜூன் 30ஆம் தேதி நம்மளுக்கு இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வகுப்பு இருக்குது. ஜூன் 15ஆம் தேதி நம்ம 9:15 9:30க்குள்ளே வணிகம் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் எப்படி செலக்ட் பண்ணி வணிகம் செய்யணும் அப்படிங்கிறத இருக்கிறது. இதில் எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட பயிற்சியில் இருக்காது. நீங்கள் உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களோட ஈடுபாடு மட்டுமே உங்களால் வெற்றி அடைய முடியும். எங்களிடம் கலந்து கொள்வதால், எங்களுடைய பயிற்சியை பெறுவதால் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே, உங்களுடைய சுய ஆய்வினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதனால் எங்களுடைய கட்டண பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு
தகவல் உங்களுக்கு உண்டான சந்தையோட போக்கை அறிந்து கொள்ள பயன்படும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கென்று ஒரு பின்பற்றுவதற்கு இது ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது நம்ம வகுப்பு இருக்காது. அதனால் நான் வெற்றி பெற்று விட்டேன், நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஈர்ப்புடன் இந்த வகுப்பு உங்களுக்கு கிடையாது. சந்தையில் என்னென்ன நிகழ்வு நடைபெறுகிறதோ அதனை நீங்கள் எளிமையாக எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பின் நோக்கமே. இதனால் என்னுடைய லாப நஷ்ட கணக்கை நான் காமிப்பதில்லை. ஏன்னா ஒரு நிரூபணம் செய்ய விரும்பினால் அதை நிரூபணம் செய்து கொண்டே இருக்கணும். இறுதி வரை அதற்கே நான் போராட வேண்டும். என்னுடைய ஆய்வில் நான் பங்கேற்க இயலாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இப்போ நான் உங்களுக்கு உண்டான லாப நஷ்ட கணக்கை நான் காண்பதால் நான் ஒரு ஏமாற்றுபவன் அப்படின்னு என்று நீங்கள் எண்ணினால் அவ்வாறு நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதற்காக நான் நிரூபணம் செய்ய நான் விரும்பவில்லை. அதனால் அதற்காக நான் ஜெயித்து விட்டேன், என்னுடைய லாபம் இவ்வளோருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் இதே வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஈர்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. நான் வியாபாரம் செய்கிறேனா செய்யவில்லையா அப்படிங்கிற ஆய்வே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இணையலாம். அதேபோல் நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த காணொளியை பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இதில் எதிலுமே கட்டாயம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.